போராட்ட தியாகி மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய 269வது குரு பூஜையில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு போராடிய மாமன்னர்களில் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் நமது சுதந்திர தியாகத்தை நமக்கு பெற்றுத் தந்தார்கள் என்பதை நினைவில் இருந்த பொழுது இந்த தேசத்திற்காக அவர்கள் காட்டிய வழியில் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் பூரா போய் இந்தியா நாட்டினுடைய புகழை இன்றைக்கு பரப்பி இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே இன்னைக்கு விஸ்வ பந்துவாக விஸ்வ குருவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்த சுதந்திர போராட்டத்தை வீரர் மாமன்னர் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளைக்கு அண்ணாமலை முதல் மாநாடு நடத்துறாரு. அவர் மாநாடு நடத்துகிறார், அவ்வளவுதான். டிவிகேவோ டிஎம்கேவோ பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒற்றை நேரம் சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. அதாவது எல்லாருக்குமே இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு பயம் வந்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இன்னைக்கு பயந்து போய் இருக்கிறார்கள். பிரதமர் யாரையும் பார்த்து எச்சரிக்கவோ யாருக்கும் எதிராக எந்த நடவடிக்கையும் எதிலும் இறங்கவில்லை. இந்த தேசத்திற்காக இந்த நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து உலகத்தில் இன்றைக்கு பொருளாதார ஜிடிபி growth 7.6 என்ற அளவிற்கு இந்திய நாட்டை தலைநிமிர்த்து சென்றிருக்கிறார்கள். உலகம் பூரா இன்னைக்கு போர், எல்லா நாட்டிலும் போர் குண்டு வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா அமைதி பூங்காவாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வரக்கூடிய தேர்தல் 2020 பாராளுமன்ற தேர்தல் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை வென்றுவிட முடியாதா என்று எல்லோரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்காது.